நாங்க வளர்ச்சிக்கே எதிரானது இல்ல. மாற்றம் என்பது இயற்கைக்கு எந்த இடையூறும் இல்லாத மாற்றம், வளர்ச்சியை தான் நம்ம கேட்கிறோம். நீங்க வளர்ச்சியை பற்றி பேசுகிற பெருந்தகைகள் போபால் விஷவாயுவில் ஏற்பட்ட அதை ஒரு தடவை நினைச்சு பார்க்கணும். பஞ்சாப்ல உள்ள மால்வியா பகுதியில் இருந்து ராஜஸ்தான் எல்லை வரைக்கும் போற தொடர் வண்டியில வெறும் புற்றுநோயாளிகளை மட்டுமே ஏற்றி கொண்டு போற அந்த தொடர் வண்டியில ஒரு தடவை பயணிச்சுட்டு வந்துட்டு நீங்க பேசணும். 1/4 நூற்றாண்டு 25 ஆண்டுகளாகியும் போபால் விஷவாயுவில் பாதிக்கப்பட்ட மக்கள் நஷ்டஈடு இழப்பீட்டு தொகையை வாங்க முடியாம போராடி கொண்டிருக்கிறாங்கல்ல. அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் தொடர் வண்டி நிலையங்களின் தெருக்கள்லையும் கை இங்க இருக்கிற இடத்துல காலு, மூக்கு இருக்கிற இடத்துல கண்ணு, இப்படி இருந்து பிறந்த அந்த பிள்ளைகள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குல்ல, அதை பார்த்துட்டு பேசணும் நீங்க வளர்ச்சி. எது வளர்ச்சின்னு இருக்குல்ல, யாருக்கான வளர்ச்சி? இத்தனை வளங்களும் கொள்ளையடிக்கப்படுவது யாருக்கான கட்டமைப்பு? பல லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாம சோகனைப்பட்டு இப்படி இருக்கிறார்கள் பாருங்கள். இந்த குழந்தையை காப்பாற்ற உங்கள் குழந்தை போல ஊட்டமாக வளர ஏதாவது உதவுங்கள் அப்படின்னு தொண்டு நிறுவனங்கள் அறிவிப்பது. தேசத்தின் பிஞ்சுகள் எதிர்கால குழந்தைகளை பட்னி போட்டு சோறு ஓட முடியாத என் தேசம் வந்து வாயிலே வளர்ச்சி வளர்ச்சின்னு பேச்சுக்கிறது இருக்கு. சுத்த பேச்சுக்காரத்தனை நீங்க காட்டுற டெவலப் என்ன தெரியுமில்ல? நான் பட்னி கிடந்து செத்தன்னா என்னை கட்டையில எரிக்காம கரண்ட்ல எரிக்கிறது டெவலப்புங்கிறீங்க.